மலேசிய பூப்பந்து சங்கமான பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் மலேசியாவின் புதிய தலைவராக டத்தோவி சுப்பிரமணியம் நியமிக்கப்பட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டு முதல் பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் மலேசியாவின் தலைவராக இருந்த தான்ஸ்ரீ முகமது நோர்சா ஜக்காரியா சுய விருப்பத்தின் அடிப்படையில் பதவி விலகுவதாக தெரிவித்த நிலையில் தாம் விலகிய பொறுப்பை டத்தோவி சுப்பிரமணியம் சிறப்பாக தொடர்வார் என்றும் அவரின் தலைமையில் பூப்பந்து சங்கம் சிறப்பாக வழிநடத்தப்படும் என்றும் தாம் நம்புவதாக தான்ஸ்ரீ முகமது நோர்சா ஜக்காரியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த 1934ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட பூப்பந்து சங்கத்தின் முதல் முறையாக தமிழர் தலைவர் பொறுப்பை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மஸ்ஜித் இந்தியா நடைபாதையில் திடீரென ஏற்பட்ட குழியில் விழுந்த இந்தியாவைச் சேர்ந்த 48 வயது விஜயலட்சுமி எனும் சுற்றுலா பயணியை தேடும் பணி எந்த ஓர் காரணத்திற்காகவும் நிறுத்தப்படாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஜலிகா முஸ்தபா தம்மிடம் விளக்கம் அளித்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு தனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜயலட்சுமியை மீட்கும் பணியில் தொய்வு ஏற்படாமல் இருக்க அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீ பிடித்ததில் முழுமையாக கருகியது. பத்துகேவில் உள்ள தமான் தேசா மீனான் குடியிருப்பு பகுதியில் காலை 7 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. வாகனத்தில் ஏற்பட்ட எந்திர கோளாறால் இத்தீ விபத்து ஏற்பட்டிருக்க கூடும் என்று அறியப்படுவதாகவும் முதல் கட்ட விசாரணையை தொடங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தீ விபத்தினால் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் வாகனம் ஓட்டிக்கு கொலை மிரட்டல் விடுக்கும்படியான காணொலி பரவியதை அடுத்து கொலை மிரட்டல் விடுத்த 54 வயது ஆடவரை காஜாங் மாவட்ட காவல்துறையினர் கைது செய்தனர். 25 வயது வாகனம் ஓட்டியை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதுடன் அவரின் வாகன கண்ணாடியை உடைத்ததாகவும் நேற்று மாலை பாதிக்கப்பட்ட 25 வயது இளைஞர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 54 வயது சம்பந்தப்பட்ட ஆடவரை கைது செய்ததாக காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட ஆடவர் முதற்கட்ட விசாரணைக்காக 4 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேல் அதிக விசாரணைக்காக சம்பவத்தை நேரில் கண்ட பொதுமக்கள் தகவல் வழங்கும்படியும் நஸ்ரோன் அப்துல் யூசுப் கேட்டுக் கொண்டுள்ளார். திடீர் மழையின் காரணமாக பேராக்கின் ஸ்லிம் ரிவர் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் இதுவரை 12 சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 109 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் எந்த ஓர் உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் பேரா மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அசிசி மாட் அரிஸ் தெரிவித்துள்ளார். கம்போங் சுங்காய்பில் சர் ஜூல்கிஃப்லி கேம்ப் சைட் சுங்காய்பில் கம்போங் பாசிர் உலு ஸ்லின் எக்கோ பார்க் ரிஸ்டா உலு ஸ்லீம் என முதன்மை கிராம பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 8 மணி அளவில் பாடாங் சராய் சாலை ஓரத்தில் ஆடவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் காவல்துறையினர் சோதனையிட்டதில் அதிகாலை ஏற்பட்ட விபத்தில் அவர் உயிரிழந்திருக்க கூடும் என நம்பப்படுவதாகவும் ஆடவரின் உடல் அலோர் ஸ்டார் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட ஆடவரின் உடல் பரிசோதனையில் இருப்பதால் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் விசாரணையை தொடங்குவதாக கூலிம் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அசார் ஹசீம் தெரிவித்தார். சுங்கை கிளாந்தானிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட 11 வயது சிறுவனின் உடலில் எந்த ஒரு காயங்களும் இல்லை என்றும் ஆற்றில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருக்கும் போது அச்சிறுவன் நீரில் மூழ்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் கிளாந்தான் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ முகமது ஜாகி ஹாரூன் உறுதிப்படுத்தினார். சுமார் 23 மணி நேரத்திற்கும் மேலான தேடுதலுக்கு பிறகு 11 வயதான அகில் ருஃப்கி முகமது மாஸ்ரி எனும் அச்சிறுவனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. போதையை ஏற்படுத்தும் குடிநீர் பட்டியலிலிருந்து கெத்தும் நீரை அகற்றும்படி கெடா மாநில அரசாங்கம் ஒற்றுமை அரசாங்கத்தை வலியுறுத்தி உள்ளதாக கெடா மாநில சட்டசபையில் மாநில வேளாண்மை தோட்டத்துறை ஏற்றுமதி அமைச்சரான ஜொவாஹிர் அப்துல் கானி தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக கெத்தும் நீரை சட்டப்பூர்வ குடிநீர் ஆக்கப்பட வேண்டும் என கெடா மாநில அரசாங்கம் வலியுறுத்தி வருவதாகவும் கெத்தும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட நீர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கெடாவின் சுக்கா மெனாந்தி சட்டமன்ற உறுப்பினருமான ஜுவாஹிர் அப்துல் கனி தெரிவித்துள்ளார்.
குவந்தான் சாலையில் பழுதடைந்த லாரியின் பின்புறத்தில் வாகனம் மோதியதில் 2 உயிரிழந்தனர். நேற்று இரவு 10 மணி அளவில் ஜலாங் கம்பாங்கில் லாரி பழுதடைந்ததாகவும் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் பின்புறம் மோதியதாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. லாரியின் பழுதை சரி செய்வதற்காக பணியில் இருந்த மெக்கானிக்கும் கார் ஓட்டுநரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக குவந்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் முகமது ஜகாரி வான் புசு தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்த இருவரும் 43 வயது ஜுல்கிஃப்லி முகமது, 39 வயது முகமது ஹைருல் அஸ்லின் ஜமூட் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஸ்ஜித் இந்தியா பகுதியில் நடைபாதை சரிந்ததில் குழிக்குள் விழுந்த இந்தியாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணியை மீட்கும் முயற்சி 3வது நாளாக தொடர்ந்து வருகிறது. இன்று காலை 11 மணி முதல் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு ஊடகவியலாளர்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக டாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சுலைஸ்மி அஃபாண்டி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு தேவையான செய்திகளை மீட்பு பணியில் உள்ளவர்கள் உடனுக்குடன் வழங்குவதை தாம் உறுதி செய்வதாகவும் பாதுகாப்பு கருதி சுற்று வட்டாரத்தில் உள்ள 6 பகுதிகளில் சுரங்கம் அமைத்து தேடுதல் பணியை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரேசில் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மௌரோ வெயிரா மலேசிய பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் அதிகாரப்பூர்வ சந்திப்பை நடத்தினார். ஆசிய நாடுகளுக்கு பொருளாதார மேம்பாட்டுக்கான சுற்றுலாவை மேற்கொண்டுள்ள பிரேசில் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மௌரோ வெயிரா இன்று காலை 11 மணிக்கு பிரதமர் அன்வாரை காம்ப்ளக்ஸ் ஸ்ரீ பெடானாவில் சந்தித்தார். மலேசியா, பிரேசில் ஆகிய 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக மேம்பாட்டு பரிவர்த்தனைகள் மேம்படுவதற்கான சூழல் அமைந்திருப்பதாக பிரதமர் அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.